என்னென்றால் உண்மையாவே சிவிகே சிவஞானம் வந்து ஒரு மனதள ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய ஒரு ஆள். நடந்த விதம் அவர் சிரிப்பு உண்மையாவே சிவகுமார் அண்ணாட இதுல போய் அவங்களோட உறவுகளை எப்படி கையாளுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு மாகாண சபை தேர்தல் நிறுத்தப்பட்டதிலிருந்து அவர் ஒரு அரச வாகனத்தையும் அரச சம்பளத்தையும் பயன்படுத்தி வாழ்கிற ஒரு மனுஷன், அவை தலைவர் என்ற போர்வை. உண்மையா ஸ்ரீலங்கா சட்டத்தில படு மோசமான சட்டம். மக்களோட பணம் விரயமாக்கப்படுகிறது. இன்று கூடி நான் பார்த்தேன், முள்ளிவாய்க்காலுக்கு 5ஆம் மாதம் 18ஆம் தேதி 2 அரச வாகனத்திலே வாரார்கள். உண்மையாகவே அரச பணத்தை செலவழிக்கிறார்கள். சிவிகே சிவஞானம் அதுல படம் போடத்தான் வந்தது, பற்றுல வர இல்லை. இன்றைக்கு இதே சிவிகே சிவஞானம் டக்ளஸ் வாசல் தேடி போனவர் இந்த சுமந்திரனையும் ஸ்ரீதரனையும் கூப்பிட்டு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு பெற்று வேண்டும், நீங்க ஜனநாயக முறையில பொதுச்சபையை கூட்டி ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு வயோதிபர் தான் இவர். இவருக்கு பதவி ஆசை. இதே முறையில சுமந்திரனுக்கு எத்தனை திட்டி ஒரு காணொளி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் இவன் பாவி இந்த கட்சியை நாசம் செய்யறான். இன்றைக்கு இவரை நாசம் அந்த அந்த சொல்லுக்காகவே சுமந்திரன் திட்டமிட்டு ரைட் நீ போன்ற ஆற அம்பை எய்யலாம்னு சுமந்திரனுக்கு தெரியும். அந்த அம்பு எய்யப்பட்டது சிவஞானம் மேல. சிவஞானம் பூந்து இன்றைக்கு சிவஞானம் வெளியிடலாம். சிவஞானம் முதுகெலும்பு இருந்தால் எந்த ஒரு தேர்தலையும் கேட்டு வெளியேறாது. அதே மாதிரி சுமந்திரன் ஐயாவும் சொல்லிட்டார், நான் தோத்து விட்டு எந்த ஒரு தேர்தலும் கேட்க மாட்டேன். நேரத்துக்கு நேரம் கதை மாற்றக்கூடாது. இவர் மாகாண சபை தேர்தலில் நான் தான் போட்டியிடப்படும் சிலர் ஒரு 10 ஆளை கொண்டு தோட்ட பார்ப்பார்கள். மாகாண சபை தேர்தல் வரும்போது இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்துக்கு மக்கள் இந்த ஒரு பாடம் படிப்பாரு.